Hi guys, welcome to Present Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி தமிழ் தென்னரசு. ஸோ எங்களோட டைப் கம்பெனியில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆஃபர் வாங்கியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு தந்துக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமிழ். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க. நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் உங்களோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி, எந்த இயர் பாஸ் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? என் பேர் தமிழ் தென்னரசு. நான் இங்கே நேட்டிவ் திருவாரூர். பனரேமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் காலேஜ் படிப்பேன். 25 பாஸ்ட் அவுட்டு. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்தேன். தென் அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் அங்கே ஆகலை. அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஸ்கில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெசனில் ஜாயின் பண்ணேன். ஜாவா ஃபுல் ஸ்டாக். எப்படி தெரியும் பெசன் உங்களுக்கு? பெசன் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், ரெஃபர் பண்ணாமல் சரின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். ஜாவா ஃபுல் ஸ்டாக் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆண்ட்ராய்ட் டெவலப்லேருந்து ஜாவா ஸ்விட்ச் ஆனேன். ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். இதுக்கும் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இது மாதிரி கற்றுக்கிட்டு ஃபுல்லாக ஒரு அப்ளிகேஷன் ஃபுல்லாக டெவலப் பண்ணேன். 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி லாஸ்ட்டு இயர் வரையும் கிட்டத்தட்ட ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தென் ரீசெண்டாக எனக்கு இப்போது ஒரு ஆஃபர் வாங்கியிருக்கேன். ஒரு கம்பெனியில் சரியம் இன்ஜினியரிங்கில் ஒரு ஆஃபர் வாங்கியிருக்கேன். ட்ரைனர்ஸ் பற்றி சொல்லுங்கள். தென் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா சப்போர்ட்டிவ் டீம்ஸ் இருக்குது. ஆனால் நல்லா ஷெடியூல் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நல்ல பெசனில் இருக்காங்க. என்ன கேட்டாலும் அது கிளியர் பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்டர்வியூ ஏதாவது ப்ரிப்ரேஷன்னா அது கேட்குறதுக்கு, கிளாஸ் ஏதாவது ப்ரிப்ரேஷன்னா அது பண்ணித்தராங்க. தென் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. மேபி அதுதான் சொல்ல முடியும். சப்போர்ட்டிவ் நிறையா கிடச்சிது. அப்புறம் ட்ரெயினர்ஸும் நல்ல ட்ரெயினர்ஸ். எனக்கு சுசிக்கு அப்புறம் பாபு சார் நல்லா ட்ரெயின் பண்ணார். அப்புறம் இம்ரான் சார் ஃப்ரண்ட் அண்ட் எனக்கு பண்ணார். ரெண்டும் எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே போயிட்டு 2 பேரும் தனியாக கிளாஸ்லாம் வச்சாங்க. தென் இதெல்லாம் அடிஷ்னலாக கிடைக்கிது. இதெல்லாம் தனியாக சேலரிக்கு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பெட்டராக பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதனால் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் பாபு சார், ஜாவா ட்ரெயினர், அண்ட் தென் இம்ரான் சார் ஃபார் மை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஃப்ரண்ட் அண்ட் ட்ரெயினர். ஓகே ஃபைன். ஸோ இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க? அரௌண்ட் 22 வரை. ஓகே. பெசன்லேருந்து எத்தனை இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி கொடுத்துருப்பாங்க? பெசன்லேருந்து அரௌண்ட் ஒரு 18 வரையும், 17 வரையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக அட்டன் பண்ண இன்டர்வியூ பற்றி என்னென்ன சொல்லுங்கள். எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? 2 ரவுண்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் டெக்னிக்கல் ஹெச்ஆர். அதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா டெக்னிக்கலாக ஃப்ரண்ட் எண்டில் டெக்னிக்கலாக அவங்க எடுத்தது ஃப்ரண்ட் எண்ட் வித் ரியாக்ட் தான் எடுத்தாங்க. ஃப்ரண்ட் எண்டில் டெக்னிக்கலாக கேட்டாங்க. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இம்பார்ட்டண்ட்டாக ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கேட்டாங்க. நீங்கள் இடையில ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க அதை பற்றி கேட்டாங்க. நான் லைவ்ல ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருந்தேன். மூவி இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன். லைவ்லனா க்ளவுட்ல ஹோஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்களா? ஆமாம், ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபி மாதிரி ஒர்க் ஆகும். அப்படின்னா மூவியோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது, ரேட்டிங்கு, டேரக்டர்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் சர்ச்சிங் படி வந்துட்டு இருக்கும். இதை நான் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். எதில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க? இதில் நெட்லிஃபைல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதை வச்சிருந்ததோட அது அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. லைவ் ப்ராஜெக்ட் லைவ்ல இருக்குது. தென் எம்ப்ளாய்மெண்ட் மேனேஜர்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். எம்ப்ளாயோட ரெக்கார்டு எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது அதையுமே பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அரௌண்ட் ஒரு 40 பேர்கிட்ட அந்த கம்பெனி அட்டன் தான் நினைக்கிறேன். ஆன்லைன் ரவுண்ட்ஸ் 3 நாள் நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 6 பேர் தான் செலக்ட் ஆயிருக்கும். ஓகே. 40 பேர்ல 6 பேர் எடுத்துருக்காங்க. 40 பேர் தெரியல. நம்ம கிட்ட அட்டன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். 6 பேர் செலக்ட் ஆயிருந்தோம். 6 பேர் செலக்ட் ஆகல. நேற்றுக்கு 6 பேர் தான் ஒருத்தவங்க தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தானே? அது ஒருத்தவங்க எனக்கு ஒரு ஆள் தான் வந்துருச்சு. ஓகே ஓகே. குரூப்லயும் பெருசாக அப்டேட் பண்ணல. அப்படின்னா ஒருத்தவங்க தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஃபுல்லாக டெக்னிக்கல் தான் ஃபுல்லாக கேட்டாங்க. அரௌண்ட் ஒரு 1 hour இன்டர்வியூ நடந்துச்சு. எல்லாருன்னா ரியாக்ட் பேசிக்ஸ் தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதான் படிச்சுட்டு போனேன். ஆனால் அந்த பேசிக்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டாங்க. எக்ஸாம் டீப்பாக கேட்குறாங்க. பேசிக்ஸ்லேயே. ஆனால் ஒரு சீனியர்ஸ் அங்கே வேலை செய்கிற சீனியர் நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அந்த பேசிக் உள்ளே போய் கேட்குறாரு. அது எப்படி நடக்குது? நம்ம ஓரளவுக்கு உள்ள லேர்ன் பண்ணுற நிறுத்திடுவோம். டீப்பாக புரியுது. இதெல்லாமா கேட்பாங்கன்னா அதுதான் கேட்பாங்க. ரீகான்சிலேஷன் அப்படின்னு கேட்டால் அது ப்ராசஸ் பற்றி தெரியும், அது எப்படி நடக்குன்னு தெரியும். அதை பற்றி அது ஏன் நடக்குது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறேன். அதோட ஃபங்க்ஷன் கேட்குறாங்க, எப்படி ஒர்க் ஆகுது அது உள்ள கேட்குறாங்க. எப்படி ப்ரௌசருக்குள்ள அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒன்னொன்னா கனெக்ட் ஆகுது, எப்படிலாம் கேட்டாங்க. எங்குமே எனக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னா அந்த சேலரி இதெல்லாம் தவிர்த்து ஒரு நாலேஜ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சாரி கேட்டதை பேர் தெரிஞ்சு 40 மினிட்ஸ்ல இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. எடுக்கும்போது எனக்கு அப்புறம் 10 மினிட்ஸ்க்குள்ள போயிட்டாங்க. 40 மினிட்ஸ் எடுக்கக்குள்ள
உள்ள டீப்பா உள்ள போனாங்க. பேசிக்ஸ்ல என்ன இதை தாண்டி இதுக்கு உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி புரியுது. அதெல்லாம் அவர் கேட்கறது. அந்த மாதிரி கேட்கும்போது அது இன்ட்ரெஸ்டா இருந்தது. சீனியர் பார்த்து நிறைய கத்துக்கலாம். கற்றுக்கிறதுக்கான என்ன நிறைய பண்ணுறது. கேட்டேன், நானும் கேட்டேன். 40 minutes 1 hours ஆயிடுச்சு. ஃபைன். ஸோ ஆல் த பெஸ்ட். எப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க? ஜாயினிங் வந்து 17 before 15 சொல்லியிருக்காங்க. 17னா ஓகே, கம்மிங் மண்டே அதுக்கப்புறம் தான் இருக்கும். கரெக்டாக. ஃபைன். ஆல் த பெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே ஏதாவது ஸ்ட்ரகிள், அங்கே உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.